ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ணி இந்த ப்ரோடிஸ்க்கு வந்து நம்ம கைக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்கார்பியன் N160க்கு இந்த ப்ரோடிஸ்க்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ப்ரோடிஸ்கோட டைப்ஸ் பார்க்கலாம். ப்ரோடிஸ்க்கு வந்து ரெண்டு டைப்ல கிடைக்குது. ஒன்னு வந்து வீல் ஃபுல்லா க்ளோஸ் ஆகுற மாதிரி ஒரு டைப்பும், ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா வீலோட அவுட் சைடு மட்டும் கவர் ஆகுற மாதிரி ப்ரோடிஸ்க் வந்து கிடைக்குது. நம்ம வாங்கியிருக்க ப்ரோடிஸ்க் பாத்தீங்கன்னா வீல்ஸோட அவுட் சைட்ல மட்டும் வர்ற மாதிரி ப்ரோடிஸ்க் வாங்கியிருக்கோம். எதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப் ப்ரோடிஸ்க் வாங்கல அப்படிங்கறத வந்து வீடியோட கடைசியில டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேக்கிங்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு வீல்ஸுக்கும் ப்ரோடிஸ்க் வந்து இதுலயே கொடுத்துருக்காங்க தனித்தனியா. மொத்தம் 4 பீஸ் ஆகுது. இதுல நம்ம இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு வீல்ஸுக்குமே ப்ரோடிஸ்க் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த ப்ரோடிஸ்கோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 600 ரூபாய் சம்திங் வந்துச்சு. சரி, ஓகே, கூட வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தானா ஒரு சின்ன பேக்கெட்ல அதை மாட்டுறதுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் இந்த மாதிரி டைப்ஸ் கொடுத்து, அப்புறமே கூட ஒயர் டேக் மாதிரி ஒரு டேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டேக் வந்து பிடிச்சி கட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ போல்ஸோட குவாலிட்டின்னு பார்த்தானா ஓரளவு ஆவரேஜ் தான். இந்த வாஷரும் போல்ஸும் வந்து இரும்புல செஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ ஈஸியாக துருப்பிடிக்கிற மாதிரி இருக்குது. இதுவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்கன்னா துருப்பிடிக்காம நல்லா இருந்திருக்கும் லாங் லைஃபாக. கொடுத்த 600 ரூபாய்க்கு ப்ரோடிஸ்க் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ரோடிஸ்க் வந்து நல்ல ஒரு சாலிடாகவும் நல்லா மாட்டுறதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த நட்ஸ் அண்ட் போல்ட்ஸு டேக் இது மூணுமே சுத்தமாக ஒர்த்தே இல்லை. நீங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ப்ரைஸ் கூடின ப்ரோடிஸ்க்காக வாங்கி மாட்டுங்க. ஸோ கொஞ்சம் அந்த போல்ட்லாம் வந்து ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். வீலில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு மேனுவலாக நான் வெளியே வச்சு காட்டுறேன். ப்ரோடிஸ்கோட ரெண்டு சைட்ஸ்லேயும் வந்து ஒரு வாஷர் வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பக்கம் ஒரு வாஷர், அந்த பக்கம் ஒரு வாஷர். ஸோ வாஷர் போட்டு நம்ம அதுக்கு பிறகு அந்த போல்ட்டை வந்து டைட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாம வாங்கியிருக்கிற ப்ரோடிஸ்க் வந்து 17 inches வீல்ஸ் உள்ள எல்லா பைக்ஸுக்குமே இன்செர்ட் பண்ணலாம். இதை NS R15 MT50 இந்த மாதிரி பைக்குகளுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த டேக் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக் மாட்டுறதுக்கு வந்து ஒரு 4 இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 பிளேட்ஸையும் வந்து இழுத்து பிடிச்சி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4 இடத்துலையும் வந்து நம்ம வந்து டேக் 4 டேக் போட்டிருக்கணும். ஆனால் இங்கே வந்து டேக் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. டேக்கும் அந்தளவுக்கு ஒரு கிரிப் இல்லை அதில். ஸோ நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நியூவாக ஒரு 8 டேக் கிட்ட வாங்கி நானும் அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி கீழே உள்ள அந்த ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்களா, அது வந்து கரெக்டாக அந்த மவுத்து கிட்ட வர்ற மாதிரி கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ வாங்க இதை வந்து எப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுங்கிறத ஈஸியாக பார்க்கலாம். ப்ரோடிஸ்கோட ஒன் சைடை மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா அப்படி ஈஸியாக உள்ளே போய் லாக் ஆகிடும். இதே மாதிரி அந்த பக்கம் உள்ள ப்ரோடிஸ்கையும் வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்ததான் நம்ம மவுத்துக்கு நேராக அந்த இதை வச்சு 2 பக்கம் டேக் பண்ணி கட்டிக்கணும். இல்லைனா போல்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் டேக் போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஃப்டிக்காக ஒரு சின்ன ரப்பர் டியூப் எடுத்து அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஸோ இந்த பீஸை வந்து இந்த போல்ட்டுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். இது எதுக்காகனா மேபி இந்த போல்ட்டோட மெட்டல் பகுதி வந்து ஃபியூச்சரில் வந்து ப்ரோடிஸ்க் மட்டும் கொஞ்சம் மூவ் ஆச்சு முன்ன பண்ண அப்படின்னா இந்த ரிம்மில் வந்து உரசும். ஸோ அந்த உரசும் போது அந்த ரப்பர் வந்து அந்த ரிம்மை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கிறது. வேற ஒன்றும் இல்லை கைஸ், வீடியோ சொன்ன மாதிரி அப்படியே எல்லா போல்ட்ஸையும் இன்செர்ட் பண்ண போகிறோம். வீடியோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் எதுக்காக நம்ம வந்து ஃபுல்லி கவர்டு ப்ரோடிஸ்க் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லி கவர்டு ப்ரோடிஸ்க் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனால 2 மேஜர் ப்ராப்ளம் வந்து வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலான ப்ரோடிஸ்க்குன்னு சொல்லி போலீஸ் வந்து ரொம்ப அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கவர்டு பண்ணும்போது ஏர் ஃப்ளோ வந்து இதில் இருக்காது. ஸோ இதனால் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போலீஸ் வந்து என் ஃப்ரெண்டோட பைக்கையே வாங்கி அந்த ப்ரோடிஸ்க் வந்து உடச்சி தான் திருப்பி அனுப்பி விட்டாங்க. ஸோ இந்த ஃபுல்லி கவர்டு ப்ரோடிஸ்க் வந்து இல்லீகல்னே வச்சுக்கலாம். அண்ட் அடுத்ததாக இதோட ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இதில் வந்து ஏர் ஃப்ளோ வந்து வீல்ஸ்க்கு நடுவில் வந்து இருக்காதனால வீல்ஸ் வந்து ஒரு பக்கம் ஒரு மாதிரி தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பைக்கோ ஒரு காரோ வந்து நம்ம பக்கத்தில் வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்களோ இல்லை நம்ம வந்து ஒரு பைக்கோ காரையோ வந்து ஓவர்டேக் பண்ணாலோ வீல்ஸ் வந்து வீல்ஸ்ன்னு சொல்கிறத விட பைக்கே வந்து ஒரு பக்கம் தள்ளுற மாதிரி இல்லைனா ஒரு பக்கம் வந்து உள்ளே இழுக்கிற மாதிரி பைக் வந்து ரொம்பவே வாபிள் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லி கவர்டு ப்ரோடிஸ்க்கு வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறதுக்கு வீல்ஸை வந்து தனியாக வெளியே கலட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வீல்ஸில் உள்ள வந்து டிஸ்க் பிளேட்டை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை வந்து இன்செர்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதை டிஸ்க் பிளேட்டெல்லாம் மாட்டி இன்செர்ட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து ரொம்ப வேலையும் அதிகமாக இருக்கும். இந்த 2 முக்கியமான காரணத்தினால தான் நம்ம வந்து அவுட் சைடு ப்ரோடிஸ்க் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக இந்த 2 ப்ரோடிஸ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அவுட் சைடு ப்ரோடிஸ்க்கு வந்து அதாவது 2வது டைப்பில் உள்ள ப்ரோடிஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்மளே கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து டேக் வந்து இன்செர்ட் பண்ணும்போது இந்த டேகை வந்து ரிம்மோட சேர்த்து பிடிச்சி கட்டக்கூடாது. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிம்மோட சேர்த்து பிடிச்சி கட்டி பார்த்தேன், அந்தளவுக்கு சாலிடாக நின்ன மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி துருத்தி போட்டு அப்புறம் மறுபடி இந்த டேப்பை வந்து 2 ப்ரோடிஸ்க்கை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி டேக் பண்ணி டைட் பண்ணேன். ஓரளவு நல்லா சாலிடாக நல்லா வந்து டிஸ்க் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாகவே நின்றுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து 2 ப்ரோடிஸ்க்கையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ வண்டியோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா பார்க்குறக்கு ஒரு நல்லா அக்ரெசிவாகவே இருக்குது பார்க்க.
ஒரு நல்ல ப்ராடான டயர் வந்து இன்ஸ்டால் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது இந்த லுக் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டேர்னிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கும் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஏன்னா ஏர் ஃப்ளோ நல்லா ஃப்ளோ ஆகிறனால கண்ட்ரோல் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஓட்டி பார்த்தோம். ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் guys. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் சிவா, இது நம்ம ஸ்ட்ரீட் பேக்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys.